வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சட்டமன்றம் இன்று 2வது நாளாக கூடி ஆளுநர் உரை மீதான விவாதம் நடந்துச்சு. அதுல உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அறநிலையத்துறை நிதியை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு ஆளுநர் உரையில சொல்லியிருந்தீங்க. இது பிஜேபியோட வாடை அடிக்குது. இது பிஜேபி தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சொன்னோடனே நம்ம தாவேக்கன்ஸ் புறா டென்ஷன் ஆகி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசியிருந்தாப்புல. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவா செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ புதுசா ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க அறநிலையத்துறை பணத்தை எடுத்து இது ஸ்கூல் கட்டியிருக்கீங்க, காலேஜ் கட்டியிருக்கீங்க, அது போக வணிக வளாகம் கட்டியிருக்கீங்க, அது போக கல்யாண மண்டபம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. அதுக்கும் மேல போய் ஒரு படி போய் என்ன சொன்னாருன்னாக்கா, ஊட்டியில இருக்கிற ஒரு முருகன் கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு மல்டி கார் பார்க்கிங் கட்டியிருக்கீங்க, கட்டுறதுக்காக டெண்டர் விட்டுருக்கீங்க, நாங்க அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா ஏதோ இந்த காசை பூரா இவங்க ஊழல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன மாதிரி. ஏன்னா நம்ம ரீல்ஸ்ல பேசுற மாதிரி சட்டமன்றத்தை பேச முடியாது. கேள்வி கேட்பாங்க, அடுத்து வர்றேன், கேட்க முடியாது, பேச முடியாதுல்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் சொன்னாப்ல, எப்பா எனக்கு சேகர் பாபு ஏற்கனவே அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாரு. தம்பி நீ சொல்றதெல்லாம் சரிதான், நான் காசெல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போல, அங்க கட்டியிருக்கோம், இந்த மாதிரி கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம், நீங்க சொன்ன மாதிரி ஊட்டியில மல்டி கார் பார்க்கிங் கட்டியிருக்கோம், அதையுமே கோயிலுக்கு தான் கட்டுறோம், எங்க வீட்டுக்கு ஒண்ணு கட்டல. கோயில் வர்றவங்களுக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் சௌகரியமா இல்ல, இதுவும் ஒரு கோயிலுடைய அடிப்படை தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல. அதுக்கு ஒரு சொன்னாரு, கோயிலுக்கு அடிப்படை தேவை இல்லை, கக்கூஸ் இல்லை, பாத்ரூம் இல்லைன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன், எங்கேயுமே கக்கூஸ் பாத்ரூம்லாம் இருந்த மாதிரி தெரியல. கோயிலை விட்டு ரொம்ப வெளியில ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ல தான் இந்த மாதிரி பொது கழிப்பிடமெல்லாம் வைப்பாங்க. அது நம்ம அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் ஸ்ரீரங்கத்துக்காரர் தான், எப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் போக அடுத்து உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, அதுக்கப்புறம் சேகர் பாபு பேச விடல. உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சொன்னாப்ல, எப்பா நாங்க காலேஜ் தான் கட்டியிருக்கோம், அது வருஷத்துக்கு 1200 பேர் அதை விட்டு வெளியாகி படிச்சுட்டு போறாங்க, இது மாதிரி நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கிறோம், அந்த காசை வச்சு அதையெல்லாம் நிப்பாட்ட போறீங்களா அப்படின்னு. இல்ல நாங்க அதையெல்லாம் நிப்பாட்டல, இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிப்பாட்டணும். என்ன மக்களுக்கு செஞ்சு மக்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? காசு எடுத்துட்டு ஓடினாங்களா? கல்யாண மண்டபம், இன்னைக்கு கல்யாண மண்டபம்லாம் சிட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் 50,000 40,000 1 லட்சம் கொடுக்குறாங்க. இதுவே கோயில் மண்டபமா இருந்தா கோயிலுக்கும் வருமானம் வரும், கோயிலுடைய மண்டபத்துல மக்களுக்கும் கம்மியா நீங்க விலை நிர்ணயம் பண்ணி மக்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளவோ கோயில்கள்ல வாசல்ல தரக்கடைகள் இது மாதிரிலாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க வியாபாரிங்க. அதுல கடைகளை கட்டி விட்டீங்கன்னா அந்த கடையில இருந்து வர வருமானம் கோயிலுக்கும் போகும், ஊருக்குள்ள இருக்கிறவனும் பொழைச்சுக்கிடுவான். இதுல என்னமா ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இவனுக்கு தேச குத்தம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததா காலைல சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காலையில கிழிச்சு தொங்க விட்டுருக்காப்ல நம்ம ஆள. நம்ம வீடியோ நீங்க ஷார்ட்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ நம்மளுடைய சஹா டிகோட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பக்கத்துல எல்லாத்துக்குமான ஃபுல் வீடியோஸ் இருக்கும், அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆளுநர் மீதான துறை மீதான விவாதத்துல வரும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் ஊருப்பட்ட கேள்வி கேட்டாப்புல. நான் போய் முதலமைச்சர் உட்கார்ந்தா கூட ஒரு 4 கேள்விக்காவது பதில் சொல்லி இருந்திருப்பேன். நம்ம சப்ஜெக்ட் காதல உழவும், பேசும், கேட்கும், மூச்சு விடும், எல்லாமே உயிர் இருக்கும், உணர்வு இருக்கும், ஆனா பேசாது அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் அப்படியே உட்கார்ந்ததுக்கு என்னன்னா, நாளைக்கு அதாவது ஸ்கிரிப்ட் ராஜா நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கிருக்குன்னு பேசுவாப்ல. அதுவே ஸ்கிரிப்ட் இல்லைன்னா சார்ஜ் போன பேட்டரி மாதிரி அப்படியே மண்டையெல்லாம் தொங்கி தனியா உட்காந்துருக்கும். கொஞ்சம் கூடவா தெரியாதவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் மக்கள் மாற்றம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய மாற்றம் என்னன்னா, பெரம்பூர்ல தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரண்ட் போற இடத்துல பெரம்பூர் தான் அதிகம் 1ஆம் நம்பர் இடத்துல இருக்குன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அதுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் குறுக்கிட்டு இதெல்லாம் எங்க தப்பு கிடையாது, 5 வருஷமா நீங்க பண்ண தப்பு தான். என்ன தப்புனா, மின்சாரத்துறையில ஒழுங்கான ஆள் இல்லையா, 70,000 பேர்கிட்ட வேகன்சி இருக்கான். அது போக நீங்க ஒழுங்கா டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கல, அது வைக்கல, இது வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. டக்குன்னு நம்ம பழைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்திரிச்சு, எப்பா அதுல இருக்கிற ஆளுங்களை வச்சுதான் நாங்களும் இத்தனை வருஷமா ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அப்பாவெல்லாம் நாங்க எப்படி கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னு கேள்வி கேட்டவுடனே மறுபடியும் பேட்டரி போன மாதிரி டக்குன்னு உட்காந்துட்டாப்ல. அடுத்து நம்ம SSR ராமச்சந்திரன் எந்திரிச்சு பேசும்போது, நீங்க ரீல்ஸ்ல பேசுற மாதிரிலாம் சட்டமன்றத்தில் பேச முடியாது, சட்டமன்றத்தில் பேசும்போது ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லாம பேச முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது சொன்னாப்புல, 4-5 இது நாங்கள் வந்து இத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கோம், குளத்தூர்ல இப்படி பண்ணியிருக்கோம், இங்கே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே சொன்னாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அதை வந்து நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மறுபடியும் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு நிர்மல் குமாரா எந்திரிச்சு என்ன சொன்னாப்லன்னா, இன்னும் 2 நாள்ல வெள்ளை அறிக்கை, 2 நாள்ல விட்ட வெள்ளை அறிக்கைக்கே இங்க ஒன்றும் இதை காணும். வெள்ளை அறிக்கை மின்சாரத்துறையோட சார்பாக வெள்ளை அறிக்கையா விட்டு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது கலர் அடிங்க, அப்பதான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டதுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணியமா இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது 2 நாளுங்கிறாரு, 2 நாளைக்கு கரண்ட் இருக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாப்புல. முன்னாடிலாம் புயல் மழை வெள்ளம் இதுக்கு தான் ஸ்கூல் லீவ் விடுவாங்க, இப்ப கரண்ட் இல்லைன்றதுக்காக லீவ் விடுறாங்க. முன்னாடிலாம் ஸ்கூல் லீவான்னு டிவியை திறந்து பார்த்தா தான் தெரியும். இப்ப டிவி திறக்கலன்னா கரண்ட் இல்ல, அதனால ஸ்கூல் லீவுன்னு மாணவர்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொட்டுங்க. வழக்கம் போல இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கலகலப்பா பேசி இருந்தாப்புல. அதுலயும் ஒரு 150 வழக்குக்கு மேல குழந்தைகள் மீதான பாலியல் வழக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இதுல இதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, இதை பண்ண முக்காவாசி பேர் ஆளுங்கட்சி தான், தாவக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசிக்கிட்டு இருக்க நம்ம சபாநாயகர் குறுக்கிட்டு ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ஏன்னா சும்மா நீங்க வந்து அந்த கட்சி இந்த கட்சியெல்லாம் சொல்லக்கூடாது. குற்றச்சாட்டு பதிவு பண்ணுன்னா பதிவு பண்ணு, நாங்க இதெல்லாம் அவை குறிப்பில் நீக்கணும்னு சொன்னோன்னே எனக்கு சும்மாவே ஆடுவானுங்க. இதுல சலங்கை வேற கட்டி விட்டவனே எடுத்தாப்புல உதயநிதி ஸ்டாலின் லிஸ்ட. இது மாதிரி பல்லாவரத்துல தாவேக்கா கட்சி உறுப்பினர் இவரு, அதுக்கப்புறம் சேலத்துல பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி பண்ண ஒருத்தன், ஆலந்தூர்ல ஒருத்தன், இப்படின்னு வரிசையா அடுக்கிக்கிட்டே போனவனே ஐயா விஜய் மூஞ்சியை பார்க்கணும் செத்து பத்தி ஏன்டா அவனை சொரிச்சு விடுறீங்கன்ற மாதிரி உட்கார்ந்து இருந்தாப்புல. இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து பதில் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எப்படியும் பதில் கொடுக்க மாட்டாரு. நைட்டு பூரா விடிய தூங்காம 3 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சு உட்காந்து நாளைக்கு காலையில தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி விட்டு வந்து, ஆனா ஒண்ணு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு போறவங்க காலையில பஞ்சு வச்சுட்டு போகணும். ஏன்னா கத்துவாப்புல கடந்தே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு வந்து ஊழிட்டு நாளைக்கு கத்திட்டு இருக்கு. ஏன்னா இப்ப பதில் தெரியாது, இப்ப பதில் தெரிஞ்சா தான் பேசலாமே. சப்ஜெக்ட் வந்து நாளைக்கு தான் ஸ்கிரிப்ட் கூட தான் சப்ஜெக்ட்டுக்கு சார்ஜ் ஏறும். அதனால இப்படி இந்த மாதிரி சட்டமன்றம் வந்து போயிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து அந்த ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு தாவைக்கா நிர்வாகி பெண் நிர்வாகியே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதாகவும், அது வந்து அந்த எம்எல்ஏ தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அந்த அம்மா வாக்கு மூலமா கொடுத்துருக்கு. இதெல்லாம் மேலிடம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அந்த எம்எல்ஏ வந்து பேசியிருந்தாராம். அந்த மேலிடம் யாருன்னு கேட்டிருந்தாப்புல. இதுக்கும் நாளைக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு சொன்னோடனே எந்திரிச்சு ஒரிஜினல் எந்திரிச்சு டக்குன்னு சொன்னாப்புல, இது மாதிரி நாங்க வந்து இவங்க உங்களை தண்டிச்சிருக்கோம், எங்க முதலமைச்சர் வந்து இவங்களை இதை விட்டு தூக்கியிருக்காரு, சும்மா ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரிஜினல் லாட்ரி எந்திரிச்சு பேசினோடனே நம்ம லாட்ரி சீட்டுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாப்புல. இதுல தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்துக்கு மட்டும் யாரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, யாரு மேல ஆக்ஷன் எடுத்துக்கீங்கன்னு சொன்னோடனே, இதை நீங்க எப்படி சொல்ல மாட்டீங்க, நாளைக்கு வந்து சொல்லுங்க முதலமைச்சர்னு சொன்னோடனே, நாளைக்கு வருவாரா முதலமைச்சர் லீவு போட்டுருவாரா என்னங்கிறது தெரியல. ஏன்னா ஊர்பட்ட கேள்வி கேட்டிருக்கானுங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது கடைசியா ஆளுநர் மீதான விவாதத்துக்கே நீங்க பதில் சொல்லலன்னு சொல்லி உதயநிதியை சொன்னோடனே, இது என்ன ஆளுநர் மீதான ஆளுநர் உரையில் என்ன இருந்துச்சு, முதலமைச்சர் தானே துதிப்பான்னீங்க, வேற ஒன்றும் சிறப்பான திட்டம்லாம் ஒன்றும் இல்லை, திமுக ஆட்சி காலத்தில் கொண்டது எல்லாமே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அது செயல்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டாப்புல. இன்னைக்கு சட்டமன்றம் வந்து இப்படி காரசாரமா போயிருந்துச்சு. அப்புறம் இடையில ராஜ்மோகன் எந்திரிச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல, யார் அந்த சார் யார் அந்த மோர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தாக்கா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவர் ஒரு 5 நிமிஷம் சபாநாயகர் வந்து அந்த எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்ல, அது ஏற்கனவே 2 டைம் ஆச்சு, பாதி பேர் சுகர் பேஷண்ட் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. பேசிட்டு அவரா தனியா பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சஹாதி கோர்ஸ் சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நாளைக்கு நம்ம சப்ஜெக்ட் என்ன நம்மளாம் பேச போது என்ன பண்ண போகுதுங்கிறது ஒன்றும் தெரியல. ஏன்னா அப்போ போய் எல்லாம் சரசரன்னு 4 பேப்பர் எடுத்து இருக்கிற துறை அதிகாரிகளை கூப்பிட்டு வாயா நான் சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க, என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. நாளைக்கு பார்க்கலாம் அதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹாதி கோர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.